வணக்கம் நண்பர்களே. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதம், சித்திரை 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் கனவுகள் நிறைவேறும், முன்னேற்றம் கிடைக்கும் சிறப்பான ஆண்டாக அமையும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். கிரக அமைப்புகள் மற்றும் அதன் பலன்கள். இந்த 2026ஆம் ஆண்டில் குரு பகவான் நல்ல நிலையில் இருப்பதால் பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சனி பகவான் உழைப்பை அதிகரிப்பார், மெதுவான முன்னேற்றம் ஆனால் நிலையான வெற்றி, தொழில் வளர்ச்சி உறுதி. ராகு வெளிநாட்டு வாய்ப்பு, புதிய நட்பு தொடர்புகள், எதிர்பாராத மாற்றங்கள். கேது மனசஞ்சலம், ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பு, யோகா தியானத்தில் ஈடுபாடு. அதனால்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு முன்னேற்றம் பிளஸ் சோதனை பிளஸ் ஆன்மீகம் கலந்த ஆண்டாக இருக்கும். பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும், பழைய கடன்கள் வசூலாகும், வருமானம் நன்றாக இருக்கும், ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சேமிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உயரும். சில நேரங்களில் உறவினர்களுடன் மனஸ்தாபம் வரலாம், அதனால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. தொழில் மற்றும் வேலை. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்கள் கடின உழைப்பால் பெரிய முன்னேற்றம் அடைவீர்கள். வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்கள். வெளிநாட்டு பயண வாய்ப்பு கிடைக்கும், புதிய வங்கி கணக்கு தொடங்கலாம், புதிய வண்டி சொத்து சேர்க்கை உண்டு. சொத்து பிரச்சினைகள் சாதகமாக முடியும். கவனிக்க வேண்டியவை. புதியவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், பயணங்களில் கவனம் தேவை. ஆடம்பர செலவுகளை குறைக்கவும், மனக்குழப்பங்களை தவிர்க்கவும், வார்த்தைகளை அளந்து பேசவும். ஆரோக்கியம். உடல் நலம் சீராக இருக்கும், யோகா தியானம் செய்தால் மன அமைதி அதிகரிக்கும். பரிகாரம். பெருமாள் வழிபாடு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை தரும். தினமும் மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள். முக்கிய குறிப்பு: சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த நாட்களில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலில் வழிபடுவது நன்மை தரும். முடிவு. மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக ஆதரவு பிளஸ் உழைப்பு ஈக்குவல் நிச்சய வெற்றி தரும் ஆண்டாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.